அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மூச்சு பயிற்சி பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்கறது சந்திர அனுலோமா, அதுக்கப்புறம் சந்திர வேதனா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சந்திரனா இதுலேயே நம்மளை இடநாசி வடநாசி இருக்கும் இல்லையா, இது இட நாசி, இது பிங்கள நாசி அப்படின்னு சொல்லுவோம். இடநாசி இடது பக்கத்தில் இருக்கிறது சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப குளுமை தரக்கூடியது. வலது நாசி சொல்றது சூரிய நாடின்னு சொல்லுவாங்க, அது நம்மளோட அந்த சூட்டை கொடுக்கறது. இப்போ நம்ம பண்ண போகிறது சந்திர அனுலோமா. அப்போ நம்மளோட இடது நாசி வழியாக மட்டும்தான் நம்ம மூச்சு எடுத்துட்டு மூச்சு விடுற மாதிரி இருக்க போகிறோம். இந்த பிராணாயாமம் செய்யறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உட்கார்றது எந்த பொசிஷன் வேணாலும் உட்காந்துக்கலாம். நான் பத்மாசனால உட்காந்துருக்கேன். இப்போ இடது கை மட்டுமே நம்ம சின்முத்திரால வைக்க போகிறோம். ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் நுனியும் சேர்த்து அப்படியே திருப்பி நம்ம மடி மேலே வைக்க போகிறோம். இப்போ சந்திர அனுலோமா அப்படிங்கிறதுனால சந்திரன்கிறது இடது நாசி வழியா மட்டுமே மூச்சை இழுத்துட்டு மூச்சை விட போறோம். இப்போ அதுல இந்த ஒரு விரல் மட்டும் வலது கையில ஆள்காட்டி விரலை மட்டும் இப்படி வச்சு நம்ம வலது நாசியை மூடிட்டு கண்களை மூடிக்கலாம். இடது நாசி வழியா மட்டுமே மூச்சு இழுக்கணும், இடது நாசி வழியா மூச்சு விட்டுக்கலாம். மூச்சு இழுக்கிறதோட மூச்சு விடுறது அப்படியே லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அது அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். தொடர்ந்து ஒரு 5 முறை இல்லைன்னா 6 முறை நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம். கண்களை மூடிட்டு நம்மளை மூச்சு மேலேயே நல்லா கவனமாக இருக்கணும். வலது நாசியை வலது ஆள்காட்டி விரலை வச்சு மூடிடணும். தளர்த்திக்கலாம். இதுல வலது நாசியை மட்டும் அப்படியே மூடிட்டே வச்சுக்கணும். அது எடுக்கவே கூடாது. இடது நாசி வழியா மட்டும் மூச்சு இழுத்து மூச்சு அப்படியே வெளியில விட்டுட்டோம். இது சந்திர அனுலோமா. இப்போ சந்திர பேதனா நம்ம எப்படி பண்றதுன்னு அப்படின்னு பார்ப்போம். அதுல என்னன்னா, இதுலயுமே இடது நாசி வழியா தான் மூச்சு இழுக்க போறோம். ஆனா வலது நாசி வழியா மூச்சை நம்ம விட்டுருவோம். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இடது கையை சின்முத்திரா வச்சு நம்ம வச்சுருவோம். இப்போ இதில் வலது கையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆள்காட்டி விரலையும் நடுவரலையுமே மட்டும் மடக்கிட்டு இப்போது இந்த கட்டை விரலை வச்சு வலது நாசியை மூடிடுறோம். கண்களை மூடிக்கலாம். முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கட்டும். இடது நாசி வழியாக மூச்சு இழுத்து இடது நாசியை மூடிட்டு வலது நாசி வழியாக மூச்சை விட்டுடுறோம். மறுபடியும் இடது நாசி வழியாக மட்டும்தான் மூச்சு இழுக்கணும். மூடிட்டு வலது நாசி வழியா மூச்சு விட்டுடலாம். மறுபடியும் இதை மூடிட்டு மூச்சை இடது நாசி வழியா இழுக்க போறோம். இது இப்போ அப்படியே ஒரு தொடர்ந்து 2-3 முறையும் செஞ்சிடலாம். தளர்த்திக்கலாம். இதுல மூச்சு இழுக்கிறது மட்டும் இடது நாசி வழியா மட்டும்தான் பண்ணணும். மூச்சு விடுறது வலது நாசை விட்டுக்கலாம். அடுத்த செகண்ட் டைம் பண்ணும்போது மறுபடியும் இடது நாசி வழியா மட்டும் தான் மூச்சு இழுக்கணும். அதனாலதான் இது சந்திர பேதனா அப்படின்னு சொல்றோம். இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.